ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டிஎஃப் தேட்டரி. என்னோட டெய்லி விளாக் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சரி வாங்க விளாக்குள்ளே போகலாம். यहाँ तो सीलिंग कराना है. मैं सोचा किचन वाला ही हुई है. किचन बाद अब ये खाली प्लेन सीलिंग टैपर में चाहिए. सीधा नहीं, टैपर में कैसा ஷீட் तैयार आएगा वैसा. மக்களே, இடையில் வந்து பக்ரீத் வந்துச்சு. பக்ரீத் வந்து ஆடு வாங்கினால அந்த ஆட்டோடையே ஒரு வாரம் போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் வந்து ரெஸ்ட்டு. இந்த ஒரு வாரம் எடுக்கல. ஒரு வாரம் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டாச்சு. இடையில வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு கேரளாவுக்கு. அதான் ட்ரிப்பு, அந்த ஒரு மேரேஜ் போனோம். அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனே வந்து ஒரு ட்ரிப் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டோம். ட்ரிப் எங்கேயும் போகிறதில்ல, ஆனால் மேரேஜ் போகிறதே ஒரு ட்ரிப்பாக போய் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அந்த ட்ரிப்லாம் முடிச்சு இப்போ தான் இன்னியில் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் சைட்டு வந்து ஆர்எஸ்புரம் சைட்டு. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஒர்க் பண்ணது தான். எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் சீலிங் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இன்னியில் தான் ஒர்க்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதிலேருந்து இன்னிலேருந்து நான் டெய்லி விளாகை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வெறிகுண்டு இறங்கியாச்சு. இனி வந்து எங்கேயுமே எதுலேயும் நிப்பாட்டாமல் ரெகுலராக யூடியூப்பில் வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன். லாஸ்ட் 2 வீக்ஸ், லாஸ்ட் ஒரு 10 டேஸே எப்படி போச்சுன்னா, ஒன்று ஆட்டோட போச்சு. ஆடு வாங்குறதுக்கு வந்து நான் கன்னிவாடி சந்தைக்கு போயிருந்தோம், ஆட்டு சந்தைக்கு. அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஆட்டோ வாங்கிட்டு அது ஒரு வாரம் 10 நாள் அதோட வைப் போச்சு. அதுக்கப்புறம் வந்து கேரளாவுக்கு போனது. கேரளாவுக்கு வந்து மேரேஜ் போனோம். ஸோ இந்த லாஸ்ட் 15 நாள் 2 வாரம் வந்து இப்படியே போயிடுச்சு. இனிமேல் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கேன். மக்களே, ஆமாம், போன வருஷம் இப்போ கன்னிவாடி சந்தைக்கு போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து சரியான ஒரு ஃபன் ஆச்சு. ஏன்னா வந்து வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழதான், வியாழக்கிழமை காலையில் தான் சந்தை. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும். வெள்ளிக்கிழமை வந்து சந்தை இல்லாதனால பக்கத்து உள்ள போய் ஆடு வாங்கிட்டு வந்தோம். இந்த வருஷம் வந்து வேலைகள் வந்துட்டோம். ஆனால் டைமிங் வந்து மாறி போச்சு. வியாழக்கிழமை வந்து மதியானம் 2 மணிக்கு மேலே தான் சந்தையாமல். நாங்கள் காலையில் கிளம்பி போனி இப்போ 5:30 6 மணி ஆகும் போது. சரி உள்ளே போய் பார்க்கலான்ட்டு இருக்கோம். ஆடு வந்துட்டாங்கன்னா போய் ஆடு வாங்கலாம். மக்களே, இதுதான் சந்தை, வார சந்தை, கன்னிவாடி வார சந்தை. ஆட்டு சிம்பிளோட டிவிஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹாய் சொல்லுதாமோ. கோயிலுக்கிட்ட வாடா, முன்னாடியே வா, இப்படியே வா, கோயிலுக்கிட்ட வா. நம்ம வாங்கியிருக்க ஆடு இது 33 பச்சை இருக்கு. மக்களே, இது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் வந்து மேலே ரூஃபிங் ஷீட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரூஃபிங் ஷீட் பண்ணாலே ஹீட் இறங்க செய்யும். அதனால தான் ஃபால்ஸிங் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. இது வந்து ஸ்லோப்பாக இருக்குது. ஏரியாவே பார்த்தீங்கன்னா சின்ன ரூம் தான், ஹைட்டு கம்மி. இது ஸ்லோப் இறங்குற இடம் பார்த்தீங்கன்னா 7 அடியில் இறங்குது. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி ரூஃபிங் ஷீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்லோப்பாக ஃபால்ஸிங் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இன்னொரு சம்பவம் என்னென்னா,
2 வீக்ஸாக வந்து ஒர்க் எதுவும் எடுக்காத காரணத்தினால் வந்து நம்மளோட லேபர் வந்து இன்னொரு பக்கம் போயிட்டாங்க. என்னோட டீம் வந்து விஜய் பிரதாப் பிரீத்தம் 2 பேரும் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அதில் பிரீத்தம் வந்து இன்னொரு ஒர்க் போயிட்டான். இந்த 2 வீக்ஸ் நான் ஒர்க் எடுக்கலாம் அந்த டீம் போயிட்டான். இப்போ வந்து அவனுக்கு ஒர்க்காக போயிட்டுருக்காமா, அதனால் வர முடியல. விஜய் பிரதாப் கூட வந்திருக்கான். அதான் நான் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறேன் இந்த சைட்டில். ஸோ அதான் இன்னையோட சம்பவம். இன்றைக்கி வந்து இந்த சைட்டில் ஒர்க் இருக்குது. இன்னொரு சைட்லேயும் வந்து ஒர்க் ஆரம்பிக்கணும். அங்கே போய் விஜய் பிரதாப் காமிச்சிட்டு மெட்டீரியல் அரைக்கணும். அங்கே வந்து பார்ட்டிஷன் இருக்குது. அந்த சைட் வந்து காந்திபுரம். இப்போ நான் இருக்கிற சைட் வந்து ஆர்எஸ்புரம். ஆமாம், रो மார்க் மக்களே, லெவல் மார்க்கிங் இப்போ தான் ஷீடிங் லெவல் கரெக்டாக கிடைக்கும். மக்களே, விஜய் பிரதாப் வந்து ஹோல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சைடில் எல்லாம் ட்ரில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னென்னா சேனல் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. ஏன்னா சின்னவருக்கு தான் சொல்லி ஏற்கனவே இங்கே ஒர்க் பண்ண சேனல் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அந்த ஒர்க் வச்சு ஆரம்பித்தாச்சு. இதுவுமே வந்து ஒரு 3 சேனல் கம்மியாக இருக்குது. அதை வாங்க நான் இப்போ கடைக்கு போகிறேன். வாங்கி கொடுத்தா அவன் பாட்டுக்கு வேலை பண்ணிருப்பாங்க. சரி, இப்போ வந்து ஹோல் அடிச்சு இருக்கிற சேனல் வச்சு அவன் வேலை பண்ணிருப்பான். அதுக்குள்ள நம்ம போய் அந்த சேனலை வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். हाँ भाई, हाथ बताइए. மக்களே, சேனல் கட் பண்ணியாச்சு. சேனலில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அது வந்து 12 அடி நீளத்துக்கு வரும். 12 அடி நீளத்தை வந்து வண்டியில் வச்சு கொண்டு போக முடியாது. அதனால் அதை பாதி 6 அடி பண்ணியாச்சு. கைக்கு வந்து பேக் பண்ணிருக்காங்க. இதை வந்து நம்ம வண்டியில் கட்டி சைட் கொண்டு போக வேண்டியது. தேங்க்யூ. மக்கள், இதான் ரன்னர் செக்ஷன். மெயினாக ஃபால் சீலிங் வந்து இந்த சேனல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சேனலில் தான் வந்து போர்டு உட்காரும். இதில் தான் இந்த சேனலில் அந்த போர்டை ஸ்க்ரூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். विजय प्रताप, ये लीजिए, बिट नहीं है आजकल. மக்களே, ஃப்ரேம் ஒர்க் கம்ப்ளீட்டட். ஃப்ரேம் ஒர்க் எடுத்தாச்சு. லைட்டாக வந்து ஃப்ரேம் ஒர்க் தான் இருக்குது. மற்றும் ஒரு சைட். மக்களே, இப்போ வந்து அடுத்த சைட்டுக்கு வந்தாச்சு. இது எங்கன்னா காந்திபுரம் உமன்ஸ் காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸில். இங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் ஒர்க்கு. இது வந்து இன்றைக்கே ஒரு காமிக்க சொன்னாங்க. நம்ம அங்கே அரசு சைட் போனனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து மார்க்கிங் பண்ணிவிட்டு இதுக்கு மெட்டலிஸ்ட்டு நம்ம போடணும். அதுக்கு தான் விஜய் பிரதாப் கூப்பிட்டு வந்துருக்கேன்.
மக்களே இந்த சைட் எங்கன்னா கரெக்டாக நம்ம உமன்ஸ் காலேஜுக்கு ஆப்போசிட் தாண்டி வரும். இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து போல இங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் கேட்டுருக்காங்க. இந்த ஏரியா அப்படிங்கிற மாதிரி இந்த பார்ட்டிஷன் வந்து தான் இங்கே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மார்க் பண்ணி காமிச்சாச்சு. லெவல் மார்க் பண்ணி எங்கெங்கே பார்ட்டிஷன் எங்கே டோர் வருதுன்னு அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணும்போது அவர் காமிக்கணும். ஏதாவது கொஞ்சம் எக்ஸஸ் மாறி போச்சுன்னா அப்புறம் எல்லாமே சிக்கலாக போயிடும். மார்க் பண்ணி காமிச்சாச்சு. நீங்கள் வந்து மெட்டீரியல் நீங்கள் வந்து இறக்கி வச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ மதியானம் ஆயிடுச்சு, இனிமேல் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மெட்டீரியல் இறக்கி வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு நாளைக்கு இங்கே சைட் ஒர்க் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம லேடர்லாம் பழைய சைட்டில் இருக்குது, அதெல்லாம் எடுத்து வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கே இன்றைக்கி ஃபுல் டே ஆகிடும். அது போய் இன்றைக்கி ப்ரோசன் மாலில் ஒரு சைட் வேறு பார்க்கணும். அது போக முடியுமான்னு தெரியல. அடுத்தது டைம் இருந்தால் கண்டிப்பாக போய் பார்க்கணும். மக்களே யாரில் வேறு சைடில் எடுத்து வந்தாச்சு. ஓகே மக்களே, யாரும் காந்தார விஜய் பிரதாப் கசிக்கிட்டு இருக்கான். ஓகே மக்களே, இந்த சைட்டு வந்து மெட்டீரியல் வந்து வரக்கு நீங்கள் லேட் பண்ணிடுவாங்க. நான் இன்றைக்கி மெட்டீரியல் வைக்கலான்னு பார்த்தேன் கடற்கரை கொஞ்சம் 4 மணி ஆயிடுச்சு. நாளைக்கு தான் மெட்டீரியல் வரும். நாளைக்கு காலை நேரத்தில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டேரக்டர் மற்ற திங்ஸ்லாம் வச்சாச்சு. இதோட நீயோட சார்ஜ் கம்மியாகிடுச்சு. நான் வந்து கிளம்புறேன். இன்னும் சைட் பார்க்க வேண்டியதாக இருந்தது. சொல்ல முடியாது, அந்த கஸ்டமர் கால் எடுக்கல. இப்போ மூவ் டு ஹோம், அதனால் நான் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்னும் டே ஒர்க் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதுதான். நம்ம டயர் ஆகிடுச்சு. அது விஜய் பாய் பாய் பாய். ஓகே மக்களே, கிளம்பலாம் வாங்க. மக்களே ஃபைனலி ரீச் டு ஹோம். இன்றைய டே சிறப்பாக முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் கவர் பண்ணியாச்சு. இன்னையோட ஒர்க்கும் பண்ணியாச்சு. நாளைக்கு உண்டான ஒர்க்கான வேலையை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஓகே, இந்த நாள் சிறப்பாக முடிஞ்சது. இதோட அந்த விளாக் முடியுது. நானும் இன்னொரு டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் சாப்பிட்டு. ஸோ இதோட அந்த விளாக் முடியுது. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாய் குளருது, பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். பாய் மக்களே.